நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ஹெல்தியான மாப்பிள்ளை சம்பா அரிசியில் சாஃப்டான இட்லி எப்படி பண்ணலாம், அதுக்கப்புறம் வந்து கிறிஸ்பி பேப்பர் ரோஸ்ட் நெய் ரோஸ்ட் எப்படி பண்ணலாம், அதுக்கப்புறம் தின் தோசை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து 2 கப் மாப்பிள்ளை சம்பா அரிசி அதாவது பர்பிள் ரைஸ் எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் 2 கப் இட்லி ரைஸ் எடுத்துக்கலாம். 1 கப் உளுந்து எடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், அதுக்கப்புறம் 1/5 கப் ஜவ்வரிசி. ஸோ இதை ஊற்றிட்டு தண்ணி ஊற்றிட்டு ஒரு 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த ஜவ்வரிசி தான் வந்து என்னென்னா இந்த இட்லி வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து நல்ல தண்ணி ஊற்றிட்டு ஒரு 5 மணி நேரம் வந்து இது நல்லா ஊற வச்சுக்கோங்க. அஞ்சு மணி நேரத்துக்கு அப்புறமா வந்து பர்ஃபெக்டான ஊற வச்ச அரிசி உளுந்து எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த தண்ணியை வடிச்சிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஃப்ளஃபியான பேட்டராக வந்து நம்ம அரைச்சிக்கலாம். நீங்கள் கிரைண்டர் யூஸ் பண்ணியும் அரைச்சிக்கலாம். இட்லி பேட்டர் கன்சிஸ்டன்சியில் இருந்தால் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ நமக்கு அரைச்ச மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இதை ஒரு பவுலில் வந்து நம்ம ஊற்றிக்கலாம். ஸோ அதே மாதிரி எல்லாம் அரைச்சிட்டு இதில் ஊற்றிட்டு நம்ம உப்பு போட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மூடி ஃபெர்மெண்டேஷனுக்கு வந்து விட்டுடலாம். ஸோ இப்போ வந்து புளிச்ச மாவு ஃபெர்மெண்டான மாவு வந்து பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள், ரொம்ப மிக்ஸ் பண்ண வேணாம். அப்படி மிக்ஸ் பண்ணால் என்ன ஆகும்னா இட்லி வந்து ஹார்ட் ஆகிடும். இப்போ இட்லி பிளேட்டில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிட்டு நல்லா தேய்ச்சி விட்டுக்குங்க. இப்படி பண்ணும்போது இட்லி வந்து ஒட்டாமல் வரும். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த மாப்பிள்ளை சம்பா அரிசியோட அந்த பேட்டர் அந்த மாவு வந்து ஊற்றிட்டு நம்ம இதை ஸ்டீம் பண்ணிடலாம். ஸோ இப்போ இட்லி பாத்திரத்தில் வச்சுட்டு நம்ம 10 மினிட்ஸ் வந்து நம்ம ஸ்டீம் பண்ணிடலாம். ஸோ 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா வந்து 2 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. அப்போ தான் இட்லி வந்து ஈஸியாக எடுக்க முடியும். ஸோ பர்ஃபெக்டான சாஃப்டான பர்பிள் ரைஸ் இட்லி ரெடி ஆகிடுச்சு. ஸோ வந்து சட்னி சாம்பார் இதோடு எடுத்துட்டாலும் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செகண்ட் வந்து கிறிஸ்பி தோசா தின் தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து சேம் மாவு எடுத்துக்கலாம், அதே பேட்டர் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 கிளாஸ் இருந்தால் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து தோசைக்கல் வந்து செக் பண்ணுங்கள். இப்போ வந்து மாவு ஊற்றிட்டு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஸோ இந்த தோசை எப்படி இருக்குன்னா ரொம்ப தின்னாக இருக்கும். ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். பர்ஃபெக்டான பேப்பர் தின் தோசை வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது வந்து நார்மல் தோசை விட என்னாகும் அப்படின்னா ரொம்ப தின்னாக இருக்கும். ஸோ அதே மாதிரி நான் 2 தோசை வந்து நான் ஊற்றி காட்டுறேன். ஸோ எப்படி வந்து பர்ஃபெக்டாக வந்து தோசை ஊற்றலான்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை சம்பாவில் இருக்கிற அந்த அரிசி வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கிறதுனால இந்த தோசை வந்து ஜவ்வரிசி ஆட் பண்ணாலும் நல்லா கிறிஸ்பியாக வரும்.
பர்ஃபெக்டான தோசை வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறமா வந்து நெய் பொடி ரோஸ்ட் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். அதே பேட்டர் எடுத்துக்கோங்க. ஸோ மாவு ஊற்றிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நெய் போட்டுக்கங்க, 1 டேபிள் ஸ்பூன் நெய். அதுக்கப்புறமா இட்லி பொடி. ஸோ இதை தூவிட்டு நீங்கள் வந்து அப்படியே ஃபோல்ட் பண்ணிவிடுங்க. ரொம்ப பர்ஃபெக்டான பொடி ரோஸ்ட் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.